ராமின் லீலா. இப்ப இருக்கிற தலைமுறையா இருந்தாலும் சரிங்க, அப்ப இருந்த தலைமுறையா இருந்தாலும் சரி, காதல்னு எடுத்துக்கிட்டாலே பெரிய பெரிய பிரச்சனை தானே வெடிக்கும். அதுலேயும் குறிப்பா ஜாதி மதம் ஏழை பணக்காரன்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகள் வருங்கள. ஆனா இந்த படத்துல அந்த எதிர்ப்பு எல்லாம் வரலங்க. நம்ம ஹீரோ ஒரு ஏலியன் பொண்ணை லவ் பண்றாரு. லவ் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது அது ஒரு ஏலியன் பொண்ணு அப்படின்னு. சரி, ஏலியன் பொண்ணா இருந்தா என்ன, ஏலியன் பொண்ணையெல்லாம் லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இங்க தாங்க இன்னொரு திருப்பு முனையே இருக்கு. அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொண்ணாகவும், சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு பையனாகவும் இருப்பாங்க. இப்படி ஒரு பொண்ணை இந்த வயசில் லவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஏலியனாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ராமத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோயின் இன்னொரு பக்கங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவில் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த படத்தில் ரகுராம் அப்படிங்கிற மாதிரி பேர். ராமர் சீதையை தேடி அலைகிற மாதிரி நம்ம ஹீரோவும் பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு. 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லைங்க, கிட்டத்தட்ட 8 வருஷமாக பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு வராருங்க நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் எந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரியே இல்லைங்க. அப்படியே ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோவுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி கடைசியாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு ஓடி போயிடுதுங்க. அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ராமுக்கு கிட்டத்தட்ட 32 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணாத ஒரு கட்ட பிரம்மச்சாரியாக தாங்க இருந்துட்டு இருக்காரு. சரி, ஃபேமிலியாக தேடி போனால் தானே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு, பார்க்கு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு எல்லா இடமும் சுற்றுறாருங்க. ஆனால் எங்கேயுமே பொண்ணு கிடைக்கிற மாதிரியே தெரியல. சரிடா, நம்ம வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாருங்க. அந்த பொண்ணு கூட கொஞ்சம் பழக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். டேட்டிங் எல்லாம் போகவும் செய்கிறாருங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறது. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாம் உடன்படே இல்லைங்க. இவங்க எந்தெந்த நேரத்தில் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த நேரத்தில் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணுங்க. நம்ம ஹீரோ தான் கெட்ட பிரம்மச்சாரியாச்சே, கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு கூட தான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருல்ல. அதனால் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்படியே எத்தனை நாள் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்று தம் அடிச்சுட்டு இருக்கும்போது தாங்க ஒரு ஃப்ரெண்டு வராரு. இவர் தான் இந்த கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர்னு கூட சொல்லலாம். இவர் பேரும் ராம் தாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து என் பேரு ராமு, உன் பேரு ராமு அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. என்ன ப்ரோ கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து ஃப்ரெண்டு கேட்க, எங்கே ப்ரோ கல்யாணம் தான் ஆக மாட்டேங்குது, நானும் பொண்ணு தேடி அழுத்து போயிட்டேன், உங்கள் சைடு ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. என் சைடில் எதுவும் பொண்ணு இல்லைங்க, உங்கள் வீட்டில் பொண்ணு தேடலையா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கங்க எல்லா இடத்துலையும் பொண்ணு தேடி பார்த்துட்டோம், பொண்ணு பார்க்குற இடத்துல என்ன கேட்குறாங்க தெரியுமா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, நிலம் இருக்கா, கார் இருக்கா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லோன் இருக்குது, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் தெரியுமா, சாப்பிட தெரியுமா, சமைக்க தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாமே தெரியும்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையை தாங்க நான் எங்கே போயிட்டு பொண்ணு தேடுறது அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பதில் சொல்ல, ஃப்ரெண்டு நீ பேசாமல் ஒரு லவ் ட்ராக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு லோக்கல் ட்ரெயின் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 25 நாள் அந்த லோக்கல் ட்ரெயின்லேயே போகிறாரு. ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 26வது நாள் ஒரு பொண்ணு வராங்க. அவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின் லீலா. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. எப்படியாவது இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் போயிட்டு சொல்கிறார், இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கப்புறம் பாரு அந்த பொண்ணை எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தினம் தினம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போய் பேசுகிற மாதிரி தெரியல. கடைசி அந்த பொண்ணே, அதாவது நம்ம ஹீரோயினே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஹாய் ராம், எப்படி இருக்க, என் பேர் லீலா அப்படின்னு சொல்லி அறிமுகம் வைக்கிறாங்க. என்ன உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், ஒன்று எனக்கு தெரியுமே, ரொம்ப நாள் அந்த ட்ரெயினில் தானே வந்துட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும், என்கிட்ட பேச முயற்சி பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் நீ தான் வந்து பேசலை, அதான் நானே வந்து உங்ககிட்ட பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. எது 32 வயசில் எல்லா பொண்ணும் என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு அழகான பொண்ணு என்னை பார்த்து பேசி என்ன இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்கன்னா இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லி மைண்டு வயசில் நினைக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிற ஹீரோயின், நீ எதுவும் சொல்கிறதா இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் அவருடைய லவ்வை சொல்ல முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் சொல்லவே முடியலைங்க. சரி எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இது, நான் லவ்வே சொல்லலை அதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி
என்னடா இது புதுசா இருக்க, நம்ம மூஞ்சியாடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்குள்ள சந்தேகமே வருது. இப்ப ஹீரோயினும் லவ்வுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கையிலே பிடிக்க முடியலங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மொத்தம் 4 பேர். அப்பா, அம்மா, தங்கச்சி, நம்ம ஹீரோ. தங்கச்சி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போய் வீட்டில் நம்ம காதலை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் வைக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? 6 மணிக்கு மேலே என்கிட்ட நீ தொடர்பு கொள்ளவே கூடாது. நான் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவேன். ஃபோன் எடுக்கவும் மாட்டேன், மெசேஜ் மட்டும் தான் பண்ணுவேன். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என் ஃபேமிலி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். நம்ம லவ் பண்ணுற விஷயத்த கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் என் ஃபேமிலி கிட்ட சொல்ல போகிறேன். அது வரைக்கும் நம்ம டேட்டிங் ஜாலியாக எங்கே வேணால் சுற்றலாம். ஆனால் 6 மணிக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 6 மணிக்கு மேலே தானே, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு ஓகே சொன்னால் பரவாயில்லையே, அவள் சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷனை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்கிறாருங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக டேட்டிங் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, லவ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. கதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வருது. ஒரு நாள் நம்ம ஹீரோ 6 மணிக்கு மேலே நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, எது பண்ணுற, எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரே ஒரு நாள் மட்டும் உன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேட்க, சரி ஓகேன்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. நான் முதல்ல வீட்டுக்கு போயிடுறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறேன், அப்போ மட்டும் நீ வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தா மாப்பிள்ளை வராருன்னு சொல்லி வீட்டில் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்றா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இந்த பையனை தான் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம ஹீரோவுக்குள்ள பல குழப்பம் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் வீட்டில் சொல்லி ஓகே பண்ணணும். சரிடா, ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இவனைத்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா, நாம் ஒரு ஆம்பளை பையன் இதை கூட பண்ணலைன்னா நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ அடுத்த நாளே அவங்க அம்மாவை கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வர வச்சு, இந்த பொண்ணை தாம்மா நான் லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏய், இப்படி ஒரு தங்க தேவதையை கூட்டிகிட்டு வந்தால் நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா கிட்ட பேசி உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் அம்மாவுக்குள்ள சின்னதாக ஒரு சந்தேகங்க, உண்மையாலுமே இந்த பொண்ணு நம்ம பையனை லவ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இப்படி ஒரு அழகான பொண்ணு நம்ம பையனை லவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி அம்மாவும் தங்கச்சியும் சந்தேகமாக யோசிக்கிறத நம்ம ஹீரோவும் உணர்றாருங்க. ஏன்னா சுமாராக இருக்கிற பொண்ணுங்களே நம்ம ஹீரோவை வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இப்படி ஒரு அழகான பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு ஓகே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தானாங்க இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, கதையோட நகர்வில் தான் அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க. அம்மாவும் லவ்வுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கையில் பிடிக்க முடியுமாங்க? இருட்டில் இருந்து நம்ம ஹீரோவோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. 6 மணிக்கு மேலே தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போகிறாருங்க. அதாவது ராம் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. மச்சி, நீ சொன்ன ஐடியாவில் தான் எனக்கு லீலா கிடைச்சா அப்படின்னு சந்தோஷமாக ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தாங்க நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். அதாவது நாளைக்கு லீலாவுக்கு பர்த்டே, இன்னைக்கு நைட்டே போய் சர்ப்ரைஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஆனால் 6 மணிக்கு மேலே அவள் வரவேணான்னு சொல்லியிருக்காளே, நான் எப்படி இந்த நேரத்தில் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல தாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நீ தான் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. ஆனால் எதுக்குமே நம்ம ஹீரோயின் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. விடிய விடிய காத்திருந்த நம்ம ஹீரோயின் மேலே செம கோபத்தில் இருக்கார். காலையில் எந்திரிச்ச உடனே ஹீரோயினோட அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ விடிய விடிய வெளியே உட்காந்துருக்காருன்னு தெரிய வருதுங்க. உடனே உள்ளே போய் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சாரி எல்லாம் கேட்குறாங்க. ஐயோ, நைட்டு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான டென்ஷன். அதாவது நீ வீட்டிலே தானே இருந்திருக்க, நான் கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் என்ன அவமதிச்சிருக்க, வீட்டுக்குள்ளே 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மழுப்புறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்றைக்கே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தாங்க நம்ம ஹீரோயின் வேறு வழியே இல்லாமல் மிகப்பெரிய ஷாக்கை ஒன்று கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவுக்கு. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன், தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போகிறாங்க. அதாவது சொல்லப்போனால் நம்ம ஹீரோயின் சாதாரணமான ஆள் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் ஒரு ஏலியன். இவங்க 4 பேருமே கை கோத்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது ஒரு வேற்று கிரகவாசியாக இருந்து இங்கே பூமிக்கு வந்து உயிர் வாழ்கிற ஒரு ஏலியன் தாங்க நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும். அந்த லூப்புக்குள்ளே இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோவுக்கு பைத்தியமே பிடிச்சிருதுங்க. இப்படி ஒரு பொண்ணையாடா நம்ம லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி இதெல்லாம் கற்பனையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். திரும்பவும் லீலா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதெல்லாம் கற்பனை விளையாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, விளையாட்டெல்லாம் இல்லை, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லீலா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக். அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாருங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்க்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்தி அப்பா அம்மாவை வெளியே அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது என்னதான் ஒரு ஏலியனாக இருந்தாலும் நான் ஒன்று லவ் பண்ணியிருக்கேன்,
சரி அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு ரெண்டாவது ஒரு ஷாக்கை கொடுக்குறாங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே இவங்க பையனாக மாறிடுவாங்களாம். இந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாரு பாருங்க, 6 மணிக்கு மேலே பையனாக மாறிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா ராம் நான் பையனாக தான் மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி லீலாவோ சொல்கிறாங்க. அந்த பையன் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பையன் வேற யாருமே இல்லை, உன் கூட ஃப்ரெண்டாக சுற்றுறான அந்த ராம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லீலா தான் ராம், ராம் தான் லீலா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுன்னா பாருங்களேன். இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஏன்னா டைம் 6 மணி ஆயிடுச்சுங்க. பாத்ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வந்தா நம்ம ராம் தாங்க வராரு. அதாவது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. இப்போ ஃபேமிலியும் வெளியே இருந்து உள்ளே வராங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்னடா லீலாவை காணோம், ராம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, லீலா இப்போ தாங்க கிளம்புனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ஒரு ஐடியாவும் வரல. ஏன்னா இதை போய் வீட்லேயும் சொல்ல முடியாது, வீட்டில் சொன்னாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. அதை தாண்டி நம்ம லீலாவை அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, அதை விட்டு வரவும் முடியாது. நம்ம ஹீரோ ஒரு தனி லூப்லேயே இருக்காருங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு லவ்வராகவும், சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாகவும் நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ராம் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரூட்டு விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக். டேய், இவன் ஃபர்ஸ்ட் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாமல் நானே திக்கி திணறிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் என் தங்கச்சி இவனுக்கு ரூட்டு விடுறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வராருங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு அவன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வராரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ வாழ்க்கையில் எந்த ஒரு பொண்ணுமே வந்ததில்லை. வாழ்க்கையில் கிடைச்ச பொண்ணு லீலா தாங்க. இந்த பொண்ணை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தினம் தினம் யோசிச்சுட்டு வராருங்க. ஆனால் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு சொல்யூஷனே இல்லை, இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு தோன்றவும் நம்ம ஹீரோ திரும்பவும் போய் லீலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏலியனாக இருந்தாலும் பரவாயில்ல, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நீ ராமா மாறினாலும் பரவாயில்ல, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லீலாவுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாரு. இதில் இருந்தே புரியுது இல்லை நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஒரு பொண்ணை ஒரு முறை பார்த்துட்டோம், அந்த பொண்ணை அம்போன்னு விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுலேயே அவர் ஜெயிச்சுட்டா இருந்தாங்க சொல்ல முடியும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டில் பேசி அவங்களோட சொந்த ஊருக்கு போய் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கிற நம்ம ஹீரோ காலையில் 6 மணிக்கு மேலே லீலாவாகும், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ராமாவும் மாறுவாங்கன்னு ஒரு சைடு பார்த்தா தங்கச்சி ராம நினச்சி ரூட்டு விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாத நிலமையில இருக்காருங்க நம்ம ஹீரோ. இப்படி நம்ம ஹீரோவோட கல்யாண வேலைகள் ஒரு சைடு போயிட்டு இருக்க, இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு யோசனையில் இருக்காருங்க. நம்ம ஃபேமிலிகளை எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்பா அம்மா கிட்ட சொல்லாம தன்னுடைய தாய்மாமன் கிட்ட போய் சொன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி தாய்மாமன் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அவரும் இதை கேட்ட உடனே பயங்கரமான ஷாக் ஆயிடுறாரு. சரி இதுதான் கான்செப்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரிசப்ஷன் வேலைப்பாடுகள் எல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு வருதுங்க. இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம்னு சொல்றாங்க. ஹீரோயின் காணாம போயிட்டா நம்ம ராம் தான் வந்திருப்பானே அப்படின்னு தெரிய வருது. ஆனா இந்த இடத்துல 2 பேரையுமே காணங்க. எங்க போயிட்டாங்க எதுக்கு போயிட்டாங்கன்னு தெரியாம நம்ம ஹீரோ மனசு உடஞ்சு போய் தேடுறாருங்க. ஒரு சைடு பார்த்தா ரிசப்ஷனில் ஆள் இல்லைன்னு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே பழி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ லீலாவை தேடி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தாங்க ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம ஹீரோயினை கடத்தினது வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு தான். அதாவது ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த ஃப்ரெண்டோட காதலில் நம்ம ஹீரோ கை வச்சதால் அதை பழி வாங்குறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவனை அடிச்சு பிடிச்சி சமாதானம் பண்ணி அங்கிருந்து நம்ம லீலாவை கூட்டி ரிசப்ஷனுக்கு வந்தா எல்லாருமே நம்ம லீலாவை பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓடுகாடி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துல இவ என் பொண்டாட்டி, நான் தாண்டா இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாருங்க. ஒரு சைடு பெற்றவங்க எல்லாரும் இவளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. அதையெல்லாம் தாண்டி லீலா யாரு, அவள் 6 மணிக்கு மேலே எப்படி இருப்பாருன்னு ஃபேமிலி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க நம்ம ஹீரோ. இதை கேட்ட உடனே அப்பா அம்மா 2 பேருமே கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியும் ஹீரோவும் சேர்ந்து அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோடவே நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக யாருமே எதிர்பார்க்காத லெவலில் அந்த கல்யாணமும் நடந்து முடியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம ஹீரோ பதட்டத்தோட நடந்துட்டு இருக்காரு. ஒரு வழியாக குழந்தையும் பிறக்குதுங்க. பிறந்தது பெண் குழந்தை. அந்த குழந்தையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாருங்க நம்ம ஹீரோ. ஆனால் அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இப்போ மணி 6 மணி ஆக போகுது. 6 மணிக்கு மேலே நம்ம லீலா ராமா மாறிடுவாங்கல்ல. ஆனால் இங்கே தாங்க ஒரு பெரிய திருப்பமே நடக்குது. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா
குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம லீலாவை மட்டும்தாங்க இருக்காங்க. ராமா மாறலை. ஸோ அதுக்கு பதிலாக ராமா மாறுறது யாருடான்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்க. அதாவது பெண் குழந்தையா பிறந்தது ஆண் குழந்தையா மாறிடுதுங்க. படத்தில் ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்கூட பார்க்கலங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகிறதோட இந்த படத்தை எங்கே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த ராமன் லீலா படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம்? அப்படி நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம திரை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.